ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ஒரு 40 நாளாக வீடியோ போட முடியல. கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி கோல்ட் ஆகிடுச்சு. நான் போட முடியல. இன்றைக்கி நான் குயிக்காக ஏன் வீடியோ போடணும்னு நினச்சேன்னா, அந்த வாய்ஸ் வச்சுக்கிட்டும் பிகாஸ் நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் இந்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் வாங்கலாம். வாங்க அந்த ஷேர் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குயிக்காக. நான் டிக்கெட் டேப் சைட்டில் தான் வச்சுருக்கேன். நான் என்னென்ன ஷேர்லாம் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்விஎன்எல் சொல்லுவாங்க. ஸோ இதோட வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸில் இருக்குது. இது ஏர்லியராக வந்து ஒரு 400 கிட்டே போயிருந்தது. இப்போ 240 கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு பீஸ் உங்களுக்கே தெரியும். கர்நாடகா பேங்க் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏர்லியராக ஒரு 220 கிட்டே இருந்தது. ஸோ நீங்கள் அதுவும் கன்சிடர் பண்ணால் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க். ஸோ ஐடிஎஃப்சி பேங்க் வந்து 71 ருபீஸ் இருக்குது. ஏர்லியராக 66, 65 இருந்தது. ஸோ அதுவும் வந்து இப்போ நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ 90 வரைக்கும் போயிருந்தது. 85 to 90. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். முக்கியமாக நான் வந்து சொல்ல வந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த HDFC பேங்க் தான். HDFC பேங்க் வந்து செம்ம ப்ரைஸில் இருக்குது. 742. நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 போயிருந்தது. நான் 900 கூட நான் ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இப்போ நல்ல ப்ரைஸில் இருக்குது 742ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து கன்சிடரேஷனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி SCL டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஐடி கம்பெனி. இது 1300, 1400லாம் போயிருந்தது. நான் சும்மா 1 டே வச்சு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இங்கே வந்து 1 மந்த் 3 மந்த்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேஞ்சு தெரியும். சரிங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டுன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 3 மந்த் டேட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய பாருங்கள். சொன்ன பார்த்தீங்கன்னா HCLலாம் வந்து 1400 கிட்டே போயிருந்தது. பட் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து 1995. அதே மாதிரி HDFC பேங்க் பாருங்கள், 887 போயிருந்தது. இன்றைக்கி 742. ஸோ எல்லாம் ஒரு 3 மந்த்ஸ் டேட்டா. நீங்கள் வந்து 6 மந்த் ஆர் 1 இயர் டேட்டெல்லாம் வச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு எது வாங்கணுமோ அதை வாங்கிக்கிங்க. சரிங்களா? நான் சில ஸ்டாக்ஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி இன்னும் நான் ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பத்திரமா இருங்க. ஸ்டாக்ஸ் வாங்குங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்மால் கேப் நல்ல ரேட்டில் இருக்குது. நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வரக்கூடிய நாட்களில் போடுறேன். கொஞ்சம் உடம்பு இன்னும் சப்போர்ட் பண்ணாதனால என்னால் வீடியோ ஃபுல்லாக போட முடியல. ஒருவேளை இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் லிஸ்ட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட சைட்டில் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் நல்லா ஸ்டாக்ஸ் வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஃப்ரெண்ட். அது வரைக்கும் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தொண்டையை வச்சுருந்தாலும் சரி, நம்ம மக்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம் தான். சரிங்களா? ஓகே, பாய்.